அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே உயிரிலே என் உயிரிலே திரு சார் சார் திரு சார் வினோ. என்ன சார் ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வினோ. ஆமா, ஹாஸ்டல்ல போய் விசாரிக்கிறேன்னு. சாரி சார், அங்கேயும் ஒரு தகவலும் கிடைக்கல. அவங்க போகும்போதே எங்களை பத்தி எந்த டீட்டெயிலும் சொல்லாதீங்கன்னு தான் ஹாஸ்டல் வார்டன் கிட்டயும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓ சார் இப்போ என்ன பண்ணலாம்? ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வேண்டாம் வினோ. நாம விசாரிக்கிறோம், அந்த பொண்ணோட பேரை டேமேஜ் ஆக்க வேண்டாம். இருக்கட்டும் வினோ, நடக்கிறதா நடக்கும். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. சார். ஆமா வினோ, இப்பதான் போஸ்ட்மேன் போன் பண்ணி சொன்னாரு. நான் ஊருக்கு போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். என்ன சார் ரொம்ப சந்தோஷமா வந்தீங்க? இருக்கட்டும் வினோ. வினோ வா, அந்த ஆபீஸ்க்கு மட்டும் போய் நான் சைன் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புறேன். என்ன சார் வந்த உடனேவும்? இல்ல வினோ, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. என்னால இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன் வினோ. திரு சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் 2 நாள் ஏதாவது நம்ம. இல்ல வினோ, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னால கண்டிப்பா இங்க ஸ்டே பண்ண முடியாது. வீட்டுக்கு போனாதான் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். நான் கிளம்புறேன் வினோ. முத அந்த கம்பெனிக்கு மட்டும் போய் சைன் பண்ணிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே சார். இரு சார், ஆனா ஃபீல் பண்ணாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் சார். ப்ளீஸ் சார், மனசை விட்டுறாதீங்க. சரி வினோ, சரி வா கிளம்பலாம். திரு, டேய் சரத்து, நீ எங்கடா இங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னடா ஊர்ல இருந்து வந்தது இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? அப்பா மட்டும் கூட ஒழுங்கா பேசாம. என்னடா என்னாச்சு? அந்த பொண்ணை பார்க்க முடியலையா? ஆமாண்டா. ஏன்டா? அந்த பொண்ணு அந்த காலேஜை விட்டே போயிட்டாளாண்டா. காலேஜை விட்டு போயிட்டாங்களா? சரி ஓகேடா, பேரு அட்ரஸ்? இல்லடா, எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஏன்டா, எதுக்காக? அதான்டா எனக்கும் தெரியல. நினைச்சேன்டா, நீ ரொம்ப அப்செட்டா வரும்போதே நினைச்சேன். அதான் மனசு கேட்காம உன் பின்னாடியே வந்தேன். சரி, இப்ப இங்க எதுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்க? ஊர்ல இருக்க முதலே கால் வந்ததுடா. அந்த பொண்ணு கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. லெட்டர்? அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு. இங்க வந்து போஸ்ட்மேன் இங்க வந்து கொடுப்பாரா? ஓ, வீட்டுக்கு தெரியாம லெட்டர் வாங்கி படிக்கணும்னு போஸ்ட்மேன பழக்கம் பண்ணி வச்சிருக்க. போடா, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? மனசே வெறுத்து போச்சுடா. ஐயோ டேய் சரத், உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் அண்ணா, இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. ஃபீலிங்ஸ் எல்லாம் விடு. சரி, போஸ்ட்மேனுக்கு கால் பண்ணியா? ஆமாண்டா, இது ஒரு 1/2 hourல வாரேன்னு சொன்னாரு. ஏண்டா, லெட்டர்ல அப்படி என்ன எழுதியிருப்பா? நான் வேண்டான்னு சொல்லியா? திரு, ஆளை பார்த்ததுல பேர் தெரியாது, யார் என்ன எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது. தெரிஞ்ச ஒன்னெல்லாம் அந்த பொண்ணோட எழுத்து மட்டும்தான். ஆனா அதையே என்னால இப்போ இல்லைங்கும் போது ஏத்துக்க முடியலடா. மனசு ரொம்ப வலிக்குதுடா. எதையோ இழந்த மாதிரி. முடியலடா சரத். திரு, என்னடா இந்த அளவுக்கு? சரி ஓகே, ஃப்ரீயா விடு. அந்த லெட்டர் வரட்டும், அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். திரு சார், வாங்க சார். இந்தாங்க சார் உங்க லெட்டர். சார் சைன் மட்டும். கொடுங்க சார். வாரா, எப்படி எல்லாம் பழக்கம் பண்ணி வச்சிருக்கானு. சும்மாவா சொன்னாங்க இந்த காதல் வந்தா எல்லாத்தையும் மாத்துன்னு. இந்த லெட்டர்ல என்ன வந்திருக்கோ, என்ன பண்ண காத்து கிடக்கானோ தெரியலையே. ஓகே, தேங்க்யூ சார். கிளம்புறேன் சார். திரும்ப இதே மாதிரி உங்க பேருக்கு லெட்டர் வந்தா மறக்காம கால் பண்றேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். இருக்கட்டும். ரொம்ப முக்கியம். இந்தாடா, என்னன்னு படி. சரத், என்னடா நான் இங்க இருந்து போகணுமா? இல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமா இருக்குடா. என்ன எழுதிருப்பாளோன்னு. ஐயோ, படிடா. படிடா. ஹாய் திரு சார், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்பவும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, எனக்கு அது தெரியும் சார். ஏன்னா நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எப்பவுமே நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பேன். திரு சார், நீங்க நினைக்கலாம் என்னடா திருன்னு உரிமையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு லெட்டர்ல திரு சார்னு இருக்கேன்னு. சாரி சார், என்னால இனிமேல உங்களுக்கு லெட்டர் எழுத முடியாது, உங்களை நினைக்கவும் முடியாது. ரொம்ப ரொம்ப சாரி சார். நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சீங்களான்னு தெரியல, ஆனா நினைச்சிருந்தா மறந்துருங்க சார், மறந்துருங்க. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா நான் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன் சார். எனக்கு நீங்க அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. காலம் பூரா உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சோ மச். உங்க மனசு தங்கம் சார். உங்க மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். ஒவ்வொரு தடவையும் லெட்டர் எழுதும் போதுல நான் சொல்லுவேன், பிடிச்சிருந்தா லெட்டரை வச்சுக்கோங்க, பிடிக்கலையா டஸ்ட்பின்ல போட்டுருங்கன்னு. ஆனா இப்ப நானே சொல்றேன் சார், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நான் கொடுத்த லெட்டர் கிஃப்ட் எல்லாத்தையும்
விட்டுருங்க சார். வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸ் சார். இனி என்ன நினைக்காதீங்க. எப்பவுமே லெட்டர் வராது. நீங்களே என்ன தேடி வராதீங்க. வந்தாலும் நான் இருக்க மாட்டேன் சார். இருக்க மாட்டேன். என்னோட லைஃபை பார்த்துட்டு நான் சந்தோஷமா போறேன். நீங்களும் உங்க லைஃபை பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. குட் பை சார். திரு, ஏய் சரத், ஏய் என்னடா, என்ன எழுதியிருக்காங்க? அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். என்னடா, என்ன ஆச்சு? சரத், ஏய் திரு, என்னடா? லெட்டர்லாம் டஸ்ட்பின்ல போடுன்னு எழுதியிருக்காடா. என்ன தேடி வராதீங்க, என்னோட வாழ்க்கையை நான் பார்க்க போறேன், உங்களோட வாழ்க்கையை நீங்க பாருங்கன்னு எழுதியிருக்காடா. திரு, சரத், என்னன்னு தெரியல, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடா, அழணும்னு தோணுதுடா. ஏய் திரு, திரு விடு விடு திரு, ஃபீல் பண்ணாத. இல்லடா, நான் இதெல்லாம் கேட்டேனா, எதிர்பார்த்தேனா? அவளாதானடா வந்தா. இப்போ என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாம அவளா போனா. என்னடா நான் என்ன பண்ணுவேன்? என் மனசு என்னடா பண்ணும்? திரு, புரியுது திரு, உண்மையான அன்பை வச்சுட்ட. அன்பை விட எதிர்பார்ப்பு நிறைய வச்சுட்ட. எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் போதுதான்டா கண்டிப்பா ஏமாற்றம் வரும். ஏமாற்றத்தை தாங்குறது கஷ்டம்தான். ஆனா வேற வழி இல்லடா. மனசளவுல ஏத்துக்கோ. சரத், இல்லடா, என்னால முடியல. திரு, இங்க பாரு, உன் மனசோட வலி எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? ஊர்ல போய் பார்த்துட்டு வந்துட்ட, லெட்டரும் இப்படி வந்தா என்னடா பண்றது? இங்க பாரு திரு, நீ தான் வேணும். எப்படி இருந்தாலும் என்ன வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லி இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு அந்த பொண்ணை போய் நீ கூட்டிட்டு வரலாம்டா. நீ வேண்டாம், நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன்னு சொன்ன பொண்ணுட்ட நினைக்கிறதே தப்புடா. நான் சொல்றது புரியுதா? டேய் சரத், அந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? எதுக்காகடா திடீர்னு இப்படி? தெரியலையே, ஏதாவது பிரச்சனைனா தம்பி உன்கிட்ட சொல்லணுமேடா. சொல்லாம இப்படி வேண்டான்னு சொன்னா நாம என்ன யோசிக்க முடியும்? ஆமாடா, அதுவும் உண்மைதான். என்ன முழுசா நம்புனா என்கிட்ட என்ன பிரச்சனைனா சொல்லணும்ல. சரி சரிடா, விட்டுறேன், இதோட விட்டுறேன், மறந்துடுறேன். கஷ்டம்தான் திரு, இருந்தாலும் உனக்கு வேற வழி இல்ல. சரத் சரத், ஆனா எனக்கு இப்போ கல்யாணம். டேய், என்னால முடியாதுடா. அப்பா மட்டும் எதையாவது சொல்லு ப்ளீஸ்டா. இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலை. திரு, புரிஞ்சுதான் பேசுறியா? சரத், சரிடா, சரி ஓகே, உன் மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நான் போய் அப்பா மட்டும் ஏதாவது பேசுறேன். டேய், பேசிடுவியா? உனக்கு இப்போ பிடிக்கல, ஏதாவது சொல்றேன், நீயும் கூட சேர்ந்து பேசு. கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். கொஞ்சம் நீ ரிலாக்ஸ் ஆகு, எல்லாத்தையும் மறந்துரு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவோம். ஓகேவா? சரிடா, வா, நான் வீட்டுல போய் பேசுறேன். டேய் டேய் சரத். என்னடா? இல்ல இல்ல சரத், வேண்டாம். என்ன வேண்டாம்? அப்பா மட்டும் பேச வேண்டாம்டா. என்னடா, என்னாச்சு? இல்லடா, என் மேல முழு நம்பிக்கை வச்சு பொண்ணு வீட்டுல எல்லாம் போய் பேசிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. இப்ப நான் உடனே வேண்டான்னு சொன்னா அப்பா அம்மாக்கு மட்டும் கஷ்டம் இல்லடா, அந்த பொண்ணு வீட்டுல உள்ளவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான். டேய், நீ ஒன்ன யோசிடா. இல்லடா, நான் கஷ்டப்படலாம், என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். திரு, சரத், நீ ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? இந்த பொண்ணு பாக்குற விஷயம், இந்த நிச்சயத்துக்கு வருது, இதெல்லாம் என்னால முடியவே முடியாது. என் மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிக்கிறேன்டா. கல்யாணத்துக்கு அப்பா 2 மாசம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, 2 மாசத்துல என் மனச கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன நம்பி வர பொண்ண நான் நல்லா பாத்துக்கணும்டா. உடனே இப்ப என்னால முடியாது. சரத், ப்ளீஸ்டா, இதை மட்டும் நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ. கல்யாணத்தப்ப கல்யாண மேடையில அந்த பொண்ணுக்கு தாலி கட்டும் போது வாரேன். அது வரைக்கும் பொண்ணு வீட்டுக்கு வர்றதோ பொண்ணை பார்த்து பேசுறதோ ப்ளீஸ்டா, என்னால முடியாது. அதுக்கு மட்டும். திரு, சரத், இது மட்டும் நீ. டேய், இவ்வளவு கஷ்டத்துலயும் உன்னை நம்பி வர பொண்ணை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற. இந்த மனசுக்காகவே நீ நல்லா இருப்பாடா. நான் பாத்துக்கிறேன். திரு, நீங்க ஊர்லயோ வீட்லயோ இருந்தா நீ பொண்ணு வீட்லயோ பொண்ணையோ அவாய்ட் பண்ண முடியாது. ஏய், நேத்து தான் ஜீவா சொல்லிக்கிட்டு இருந்தான், என்னையில ஏதோ புது கம்பெனி ப்ராஜெக்ட் நான் போறேன்னு. அதை பேசி நீ கிளம்பு சென்னைக்கு. சரத், ஆமாண்டா, இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். இங்க பாரு, சென்னைக்கு போய் ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சேன்னா மனசு கண்டிப்பா மாறும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வா. 2 மாசம் கழிச்சு கல்யாணத்துக்கு புதுசா எந்த எண்ணமும் இல்லாம நல்ல மாப்பிள்ளையா வா. சரத், ஓகேடா. ஆனா அப்பா அம்மா. நான் ஜீவா கிட்ட பேசி அப்பா கிட்ட எப்படியாவது ஓகே சொல்ல வைக்கிறேன். நீ 1 வாரம் சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு போ. அங்க போய் உன் மனநிலையை பார்த்துட்டு 2 மாசமா அங்கேயே செட்டில் ஆயிடு. இங்க நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. திரு, சொல்லுடா. இல்ல தனியா போய் இருக்க மேனேஜ் பண்ணிக்கிடுவே? இல்ல நான் வேணா கூட வரவா? இல்ல வேண்டாம்டா, இப்ப எனக்கு தனிமை தான் தேவை. ஏய், அதுக்காக இல்லடா. கொஞ்ச நாள் லெட்டர் மூலமா பழகின பழக்கத்துக்கே மனசு இப்படி வலிக்குதுனா அப்பா அம்மா நீங்க எல்லாத்தையும் எப்படா? நீங்க கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன், மனசை விட மாட்டேன்டா. கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி 2 மாசம் கழிச்சு புதுசா வாரேன். என்னோட லைஃப் இதுதானு சந்தோஷமா வாழ வாரேன்.
அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டா ஒண்ணுமே கஷ்டம் இல்ல. சரி ஓகே, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கொடுத்த லெட்டர் கிஃப்ட் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. எல்லாத்தையும் மறந்துட்டு போய் ஒர்க்க பாரு. சரிடா. சரி வா வீட்டுக்கு போலாம். ஊர்ல இருந்து வந்தது இங்க வந்து உட்காந்துக்கிட்ட. வா வீட்டுல போய் கொஞ்ச நேரமாவது பேசி எல்லார்கிட்டயும். சரத் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு வர, நீ போ. டேய் ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் தனியா. சரி சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வா. நான் வீட்டுக்கு போய் ஜீவா கிட்ட பேசி அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் பேசி நீ சென்னைக்கு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஓகேவா? சரிடா. சரி நான் கிளம்புறேன், நீ சீக்கிரம் வா, லேட் பண்ணாத. இல்லடா வந்துடுறேன். இந்த சோகம் இங்கு சுகமானது, அது வரமாக நீ தந்தது. நீ மறந்தாலுமே உன் காதல் மட்டும் என் துணையாக வருகின்றது. ஆறாத காயங்கள் என் வாழ்க்கை பாடமா. ஜீவா எல்லாரும் கிளம்பியாச்சுல? எல்லாரும் மண்டபத்துக்கு போயாச்சு மாமா. டேய் அப்புறம் இந்த மண்டபத்துக்கு தேவையான பொருள் எல்லாம்? மாமா எல்லாமே எடுத்துட்டு போயாச்சு. எல்லாருமே கிளம்பி மண்டபத்துக்கும் போயாச்சு. நாம 2 பேர் தான் மாமா இங்க இருக்கோம். நாமளும் மண்டபத்துக்கு போனோம்னா ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாம். ஓ ஓகேடா. டேய் ஜீவா எதையுமே மறந்துடக்கூடாது, கூடயே இருந்து பாத்துக்கூடா. மாமா இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஜீவா ஃபர்ஸ்ட் முகூர்த்தத்துல சக்தி சுபா ரிசப்ஷன், அப்படியே கையோட திரு கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். ஓகே மாமா, இதெல்லாம் பிளான் பண்ணதானே. வாங்க மாமா, நாம மண்டபத்துக்கு கிளம்பலாம். நம்ம போனதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் ஆரம்பிப்பாங்க. சரியா சரியா. அங்க வயிறா இருக்கான், எல்லாத்தையும் பாத்துக்குவான். நம்ம மண்டபத்துக்கு பாது தெரியாதவங்க கால் பண்ணா அவங்கள இருந்து கூட்டிட்டு போகணும்டா. மாமா நீங்க வாங்க மண்டபத்துக்கு. பத்திரிக்கையில என்னோட போன் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். எனக்கு கால் பண்ணா நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க மாமா, உங்களை மண்டபத்துல விட்டுட்டு தான் நான் மிச்ச வேலையை பார்க்கணும். சரி சரி சரிடா, சரி வா போலாம். ஓய் என்னடா என்ன? இல்ல கல்யாணம் பண்ணது பிடிக்கல, நீ எனக்கு புருஷன் கிடையாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்ன. இப்ப என்ன நம்ம 2 பேத்துக்கு ரிசப்ஷன் சொன்னதும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பல்ல காமிச்சிட்டு நிக்கிற. டேய் நீ மட்டும் என்னவா? வாயும் தான் காது வரைக்கும் கிளியுது. நான் ஒன்னும் பிடிக்கல அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லலையே. யாரு நீ? ஆமாமா. டேய் அப்பனா நீ என்ன பிடிச்சு தான் கட்டிக்கிட்டியா? எஸ். என்ன பாக்குற? நிஜமாவே என்ன பிடிச்சு தான் கட்டிக்கிட்டியா? உனக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? ஆமா. என் அத்தை பொண்ண பிடிக்காமையா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சக்தி என் அத்தை பொண்ணு முட்டைக்கண்ணி, அழகி, ஓயாடி, திமுர் பிடிச்சவ. இப்படிப்பட்ட பொண்ண யாருக்காவது பிடிக்காம போகுமா? டேய் என்ன பிடிக்கும்னு சொல்றியா இல்ல பிடிக்காதுன்னு சொல்றியா? ரொம்ப பிடிக்குமா? மூஞ்ச பாரு எருமை. உன்கிட்ட நான் கேட்டேன்ல, என்ன சொல்லணும்? ஏய் சுபா. டேய் நிறுத்துடா நிறுத்து. உனக்கு எனக்கு எப்பவுமே செட்டே ஆகாது. செட் ஆகாதுடா, செட்டே ஆகாது. நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பார்க்கறேன். ஓகே, இப்போ அப்பனா திரும்பி போஸ் கொடு. போட்டோவுக்கு திரும்பி போஸ் கொடு. அங்க பாரு, போட்டோக்காரர் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றாருன்னு. போட்டோவுக்கு போஸ் கொடுக்க சொன்னா போதும், நம்ம என்ன பிரச்சனையில இருக்கோங்கிறதையும் யோசிக்க மாட்டா. நல்லா போஸ் கொடுக்கறத பாரு, அப்படியே புடிச்சு தள்ளணும்னா. டேய் பேசி தொலையாத, சிரிச்ச மணிக்கு மட்டும் நில்லு. எதுக்கு? அப்பதானே போட்டோ அழகா இருக்கும். ஐயோ, இவளை எந்த லிஸ்ட்ல வைக்கனே தெரியல. சரிதான். யோ யோ பாத்தியாயா? அங்க பாரு, நம்ம புள்ளைய பாரு, எவ்வளவு சந்தோஷமா எப்படி இருக்கானே. பாத்துட்டா இருக்கேன். பாத்தியா, என் அண்ணன் சொன்ன மாதிரி திருவோட கல்யாணத்தப்ப சக்திக்கு ரிசப்ஷன் வைக்கணும்னு சொன்னா. அதே மாதிரி எவ்வளவு அழகா வச்சிட்டான் பாரு. யோ யோ அதுவும் நம்ம பாரியா, நம்ம பொண்ணு கழுத்து நிறைய எவ்வளவு நகை போட்டிருக்கானே. எல்லாம் என் அண்ணனா வாங்கி கொடுத்திருக்கான். எதையும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம. பாத்தியா நம்ம பிள்ளைய எப்படி பாத்துக்கறானே. பார்த்தேன். இங்க நம்ம மவக்கிட்ட அதுல இருந்து ஒரு செயினை கழட்டி கொடுமான்னு கேட்டேன். பேசாம போயிடுப்பான்னு திட்டி விட்டா. யோ யோ நல்ல நாள் நல்ல இடம் நல்ல நேரம்னு பாக்குறேன். இல்ல உமக்கு அவ்வளவுதான். போயா போ. பந்தி ஆரம்பிச்சாச்சு, நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு எல்லாருக்கும் பந்தி வைக்க பாரு. மரு பாரு லேசா
என் முகம் சுளிச்சாலும் என் அண்ணன்க 2 பேரும் என்னன்னு வந்துருவாங்க. அண்ணன்களை விட்டு என் அண்ணன்க மகைங்க, அதோட ஏன் மருமகன் சக்தி என்னத்தான் ஓடி வந்துருவான். என்ன ஓடி வர வைக்கணுமா? மரு இதெல்லாம் சரியில்லை மரு, சுத்தமா சரியில்லை. வர ஹஸ்பண்டுங்கிற மரியாதை போச்சு. மரியாதை இருக்கறனாலதான் சாப்பிட்டு பந்தி வைக்க சொல்றேன். போயா போ, சாப்பிட்டுட்டு பந்தி வைக்க ஆரம்பி. போயா, இன்னும் போலையா? பொறுமா, என் பொண்ணை நானும் பார்க்க வேண்டாம்? என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் அப்புறம் நான் சாப்பிடவும் போவேன், பந்தியும் வைப்பேன். என்னதான் இருந்தாலும் பொண்ணு பாசம் இல்லைன்னு போகுமா? சரிதான். டேய் என்னடா, ஏன் இப்ப இவ்வளவு சோகமா விசாரிக்கிற? திரு நீயாடா? 2 மாசத்துல நல்ல மாற்றம் தெரியுது. போன்ல பேச மாத்திரம் கூட அப்பப்ப கொஞ்சம் உளர்ன. என்னடா ரொம்ப தெளிவா இருக்க? டேய் என்னையும் நம்பி ஒரு பொண்ணு வாரா, அந்த பொண்ணை நான் நல்லா பாத்துக்கணும்ல. அதான்டா அந்த தெளிவு. திருவண்ணா, உண்மையை சொல்லு. நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? இந்த கல்யாணம் உனக்கு ஓகே தானே? சந்தோஷமா தானே ஏத்துக்கிற? என்னடா பாப்பா இப்படி கேட்டுட்ட? நீ இந்த வீட்ல இருந்து கல்யாணம் முடிச்சு போகும்போதுல நாங்க எல்லாரும் என்ன நினைப்போம்? என் தங்கச்சி அங்க போய் நல்லா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா வாழணும், உலகத்துல இருக்கிற அவ்வளவு சந்தோஷமும் என் தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி தானடா இப்ப எனக்காக வர பொண்ணும் அவங்க வீட்ல அவங்க அண்ணனா இருந்தாலும் சரி, இல்ல அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அததானே நினைப்பாங்க. என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனா? எனக்காக என்ன நம்பி யாரு என்னன்னே தெரியாம ஒரு பொண்ணு வாரா. எப்படி பாப்பா கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பேனா? காலம் பூரா நல்லா பாத்துக்குவேன். ஏய் என்னடா என்ன அப்படி பாக்குற? இல்லடா, உன்கிட்ட இருந்ததை நாங்களாம் கத்துக்கணும். அண்ணா ரொம்ப கிரேட்ரா நீ. பாரா, தம்பி அண்ணன் தான் கூப்பிடுறான். உண்மைதான்டா, எங்க எல்லாத்துக்கும் அண்ணன் நீதான். உன்னை பார்த்து இப்படிதான் இருக்கணும்னு நானும் கத்துக்குவேன். சரிடா, சரி விடு. இரு ஜீவா, 2 மாசம் இந்த வீட்டுல அத்தை மாமாவை சமாளிக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா? இந்த ஒரு தெளிவோட நீ வரணுங்கிறதுக்காக தான்டா. அதே மாதிரியே வந்திருக்க, புதுசா லைஃப ஸ்டார்ட் பண்ற, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், ஓகேவா? சரிடா ஜீவா, நான் ஒருத்தன் கஷ்டப்படுறேங்கிறதுக்காக நீங்க எல்லாம் சப்போர்ட்டா இருந்து எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. இப்ப நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான்டா காரணம். நீ எதையுமே மனசுல நினைக்காம சந்தோஷமா இருப்பேன், ஓகேவா? சரிடா. திருவண்ணா, பாப்பா அந்த பொண்ண முழுசா மறந்துட்டியா? அந்த கிஃப்ட் லெட்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டியா? சொல்லுண்ணா, கிஃப்ட் லெட்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டியா? எதுவுமே உன்கிட்ட இல்ல இல்ல? 2 மாசம் உன்னை மறக்கிறேன்னு சொல்லி தான் சென்னையில போய் இருந்தேன். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியலமா. ஏன்னா உன்னோட வார்த்தைகள் அப்படி. அந்த வார்த்தைகளை என்னால மறக்க முடியல. முதல் காதலை என்னைக்குமே மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீயும். வெளியே எல்லார்கிட்டயும் மறந்துட்டதா சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஓரமா உன்னோட நினைப்பு எப்பவுமே இருக்கும். காதல் தந்த வழி அது என்னைக்குமே மறக்காதுமா. இதெல்லாம் ஒரு பொக்கிசமா, யார் கண்ணிலையும் படாம எப்பவும் பாதுகாப்பா வச்சுக்குவேன். 2 மாசம் கழிச்சு இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு கல்யாணம். நீ எப்படி இருக்க? உன்னோட லைஃப நீ பாத்துக்கிறேன்னு சொன்ன. நீ எப்படி இருக்க, என்ன பண்ற, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா நீ கண்டிப்பா நல்லா இருக்கணும். எங்க இருந்தாலும் நீ ரொம்ப நல்லா இருக்கணும். அத நானும் எப்பவுமே நினைச்சுக்குவேமா. எனக்காக வாசம் செய்பவள். வார்த்தையை தவிர உன்னோட நிஜத்தை நான் பார்க்கவே முடியல. சரிம்மா, இன்னைக்கு எனக்கு கல்யாணம். எல்லாரும் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். திரு, இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வாடா, எல்லாரும் கிளம்பியாச்சு. இதோ வந்துட்டேன்டா. இத மேல ஸ்லாப்ல வைப்போம். அங்கதான் யாரும் எடுக்கவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. ஓகே. அண்ணா சொல்லு, அதெல்லாம் என்ன பண்ண? அதெல்லாம் தூக்கி போட்டேமா, தூக்கி போட்டேன். சரிடா, விடு விடு, அதையே நினைக்காத. போ, மணமேடையில ஏறி உட்காரு. ஆமாண்ணா, ஜாலியா இரு. அண்ணா, நீ உனக்கு பாத்துருக்கிற பொண்ணை இன்னும் பாக்கலையே. ஐயோ, சும்மா சொல்லக்கூடாதுண்ணா. அண்ணி அவ்வளோ அழகு. ஆனா என்ன ரொம்ப அமைதியா இருக்காங்கண்ணா. பேசுறதுக்கு காசு கேட்பாங்க போல. அவ்வளவுதானே. நம்ம வீட்டுக்கு வந்தா யாரும் பேசாம இருக்க முடியுமா என்ன? உங்க அண்ணியவும் பேச வச்சிருவோம். சரிண்ணா. ஏய், கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. ஆமாண்டா. சரி ஓகே, இதே சந்தோஷத்தோட ஓ மாமா திட்டங்களை மேடை ஏறு. பொண்ணு அப்பவே ரெடின்னு சொன்னாங்க. அது இல்லாம இன்னும் 10 நிமிஷத்துல முகூர்த்தம் வேற. போடா. சரிடா. டே சிரிச்சுக்கிட்டே போ. சரிடா சரத்து. ஆமா ஆமா, அங்க பாத்தியா என் தங்கச்சியவும் என் மாப்பிள்ளையவும் எப்படி சிரிச்சு மேடையில கலாய்ச்சுக்கிட்டு போட்டோவுக்கு அங்க பாருங்க எப்படி போச.
டேய் ஜீவா, என்னடா? நான் ஒன்னு சொல்லட்டா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும், நானே சொல்லட்டா? தெரியுமா? எங்க சொல்லு பாப்போம். உன் தங்கச்சிய கல்யாணம் முடிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவன் நம்ம சக்தி தான், கரெக்டா? டேய் எப்போடா? என் தங்கச்சிய சமாளிக்கிற ஒரே ஆளு சக்தின்னு நல்லா புரிஞ்சு போச்சுடா. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தேன். பரவாயில்லடா, சக்தியும் சந்தோஷமா இருக்கான். டேய் ஜீவா, அதெல்லாம் நம்ம அப்பா அம்மா வளர்ப்புடா. நம்ம வீட்டு பிள்ளைங்க ஃபுல்லா இப்படித்தான். அது என்னமோ உண்மைதான் சிந்து. ஆமா ஆமா, ரொம்ப உண்மைதான். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற வாழ்க்கை. டேய், அதுலயும் சந்தோஷம் இருக்கும். அப்பா சாமிகளா, நான் எதுவுமே சொல்லலப்பா. போங்க போங்க, அவரால் வேலையை போய் பாருங்க. மா, முகூர்த்தத்துக்கு லேட் ஆச்சு, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. ஆ இதோ வாராயா. சீக்கிரம் சீக்கிரம். என்னங்க, அங்க பாருங்க பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கால. நம்ம திருவுக்கு ஏத்த பொண்ணுங்க. ஆமாமா. வாமா வா. அண்ணி, எங்க அண்ணனை நீங்க பார்த்ததே இல்லைல. அதோ மேடையில பாருங்க அண்ணி, அவங்க தான் எங்க அண்ணன். ஆமாமா, நீ போட்டோல தான் பாத்திருப்ப. எங்க வேலைன்னு ஊருக்கு போயிட்டான். இப்போ கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கான். சமந்தி, என் பையனை உங்க கண்ணிலே காமிக்காம விட்டுட்டோம். பாத்துக்கோங்க சமந்தி. என்னங்க இது? என் பொண்ணு படிப்பு முடிச்ச பிறகுதான் கல்யாணம் நினைச்சிட்டு இருந்தோம். சும்மா தரகட்ட இப்பவே போட்டோ கொடுத்து வச்சா பொண்ணு படிப்பு முடிவா கல்யாணமும் கை கூடி வரும்னு சொல்லி தான் போட்டோவை கொடுத்து வச்சோம். ஆனா தரகர் உடனே உங்ககிட்ட சொல்லி நீங்க என் பொண்ணு போட்டோவிலே பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கனே, நேர்லயே வந்து பார்த்து உடனே பூ வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. உங்க கூட சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் சம்பந்தி, பையனை பார்க்கணும்னு என்ன இருக்கு? உங்களை பார்த்து உங்க குடும்பத்தை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ அப்பாலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, இந்த சம்பந்தம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நம்ம பொண்ணு அவாட்டுக்கு சந்தோஷமா இருப்பானு. அதுபடி நாங்க நினைச்ச மாதிரியேவும் நீங்களும் என் பொண்ணு தான் வேணும்னு திரும்பவும் வந்து பூ வச்சுட்டு போயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. ஒத்த பொண்ணு வச்சிருக்கோம், எப்படி மாப்பிள மீதோ என் பொண்ணு எப்படி இருக்காளோ என்னமோ ஏதோன்னு நானும் என் வீட்டுக்காரும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா இப்போ அந்த பிரச்சனையே இல்ல. என் பொண்ணை கட்டி கொடுக்கறதோட சரி, அடுத்து அவ வாட்டுக்கு நிம்மதியா இருப்பா. நான் வந்து பார்க்கணும் கூட அவசியம் இல்ல. சரியா போச்சு சமந்தி. பின்ன நாங்க ஊருக்குள்ளே எவ்வளவு பெரிய குடும்பம், நீங்க வந்து ஏன் வீட்டுல பொண்ணு கேட்டு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குங்க. சமந்தி, பணம் காசு வசதி வாய்ப்புலாம் வரும் போகும். அத பத்திலாம் நம்ம மனுஷங்களை எடை போடவே கூடாது. நல்ல குணம் இருந்தா போதும் சமந்தி. அது உங்க பொண்ணு கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். என் பையனுக்கு ஏத்த ஜோடி உங்க பொண்ணுதான், திருவுக்கு ஏத்த வாசுகி. இல்ல இல்ல, திருவுக்கு ஏத்த ஜோடி நான் இல்ல. நான் இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதேவோ திருவுக்கு செய்யற துரோகம் மாதிரி தான். திரு, சாரி திரு, எனக்கு வேற வழி இல்ல. என்ன மன்னிப்பியா? மா வாசுகி, சொல்லுங்க. என்னம்மா இன்னும் அத்தைன்னு கூப்பிட யோசிக்கிற? கல்யாணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. என் வீட்டு மருமகமா நீ? அதுக்கு நான் தகுதியானவ இல்லைங்க. வாசுகி, சரிங்க, அத்தன் கூப்பிடுறேன். ஐயோ அண்ணி, நீங்க ரொம்ப அமைதி. இப்பதான் எங்க அண்ணாட்ட சொன்னேன். என்ன தெரியுமா சொன்னாரு? என்னம்மா, நம்ம வீட்டுக்கு வரட்டும், பேசாம எப்படி எல்லாரும் சேர்ந்து பேச வச்சிடலாம்னு சொன்னாங்க. ஓ உண்மைதான் அண்ணி, எங்க வீட்டுக்கு வாங்க. நீங்களும் அடுத்து எங்களை மாதிரி கலகலன்னு தான் இருப்பீங்க. அது மட்டும் எப்பவும் முடியாதுமா அண்ணி. சரிம்மா. சரிடா கண்ணு, வா. முகூர்த்தத்துக்கு லேட் ஆச்சு. படிப்பா பாதியில நிப்பாட்டி இப்படி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களே நினைக்காத. என் மகிட்ட சொல்றேன், உன்னை நல்லபடியா படிக்க வைப்பான், சரியா? சரி வாமா, ஐயர் கூப்பிடுறாரு, முகூர்த்தத்துக்கு லேட் ஆயிடுச்சு. வா வா வா. சரிங்க. திரு, அங்க பாரு. நீயும் பொண்ண போட்டோவில் மட்டும்தானே பார்த்த? நேர்ல வரா, எப்படி இருக்கான்னு பாரு. உனக்கு ஏத்த வாசுகிடா. திரு, பொண்ணு எப்படி? உனக்கு ஏத்த ஜோடியா எவ்வளவு அழகா பாத்துருக்கோம் பாரு. பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கு சாலாமா. பொண்ணு வந்தாச்சா? லேட் ஆச்சு. இதோ வந்துட்டாங்க சாமி. சீக்கிரம். தம்பி, நீங்க இந்த மாலையை எடுத்து போட்டுக்கோங்க. சரிங்க சாமி. திரு, திரு, நான் உன் பக்கத்துல. என்னால நம்ப முடியல திரு, ஆனா நான் சந்தோஷப்படுற நிலைமையில இல்ல. திரு, என்னால உனக்கு கஷ்டம்தான். சாரி திரு, தெரிஞ்சே நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன். எனக்கு எனக்கு வேற வழி தெரியல. சாரி திரு. கல்யாணம் முடியட்டும், அடுத்து நான் உனக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் திரு. திரு, திரு, நான் அன்னைக்கு
தெரியலடி. நான் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? வாசு, தப்பா எதுவும் நடந்திருக்காதடி. நம்பிக்கையா இரு. எப்படி நம்புறது? அந்த செல்வம் என்ன எப்ப பழி வாங்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நான் அவனை அடிக்கும் போது அவன் அந்த கட்டையை பிடிச்சி தள்ளி விட்டு என்ன அடிச்சு மயக்கம் போட்டேன்டி. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வாசு, எல்லாம் என்னாலதான். என்னால உனக்கும் பிரச்சனை இல்ல. நீ என்னடி பண்ண? அந்த செல்வம் வேணுங்கன்னு என்ன பழி வாங்கணும்னு என்னமா பண்ணிருக்கான். ஏண்டி அப்படியே நினைக்கிற? காயு, செல்வம் எதுவுமே பண்ணாம எப்படி நம்மள ஊருக்கு போங்க, இனிமேல் உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்மள அனுப்புவான். அதாண்டி என்னால நம்ப முடியல. காயு, அப்பா காலேஜ்ல வந்து கூப்பிட்டதும் வீட்டுக்கு வந்து எப்படியாவது பேசி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படி இப்படி நினைச்சேன். ஆனா எனக்கு நடந்ததை சொன்னா என் அண்ணனே என்ன அசிங்கமா பேசுவான். அவனே என்ன கேவலப்படுத்திடுவாண்டி. அதை விட எங்க அப்பா அம்மா நம்பிக்கை எவ்வளவு நம்பிக்கையா எங்க அண்ணனையும் மீறி என்ன படிக்க ஊருக்கு அனுப்பிச்சாங்க. இப்ப நான் அதுக்கெல்லாம் என்னடி பதில் சொல்லுவேன்? பசு, அழாதடி. எனக்கு கஷ்டமா இருக்கு. பசு, கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. எதுவுமே ஒன்னு அறிஞ்சு நடக்கலடி. நீ எப்பவும் தங்கம்தான். அது மாதிரி தீரு ரொம்ப நல்லவங்கடி. உன்னை நல்லா பாத்துக்குவாங்க, உன்னை புரிஞ்சுக்குவாங்கடி. ஏய், அதுக்காக அவங்களுக்கு பண்ற துரோகம்டி. சரி, ஓகே. இப்பதானே நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கோம். திருவோட அப்பா அம்மா மட்டும் தானே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எப்படியும் திரு உன்னை பார்க்க வந்துதான் ஆகணும். இப்ப திரு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. காயு, சொல்லிடுடி. திரு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. அப்புறம் திருவோட முடிவு. காயு, அப்ப நான் இப்ப அப்பா அம்மாட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. அப்புறம் திருவை பார்த்து நாம பேசிக்கலாம். காயு, இது சரியா வருமா? ஏய், திரு எப்படி உன்னை பார்க்க வந்துதானடி ஆகணும். போட்டோ மட்டும் தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. திரு நேரா வருவான். அப்ப நீ பார்த்து எல்லாத்தையும் பேசு. சரிடி. இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் அண்ணன் 1008 கேள்வி கேப்பா. ஊட்டியில எவனையாவது பார்த்து வச்சிருக்கியா, எவனையாவது பிடிச்சிருக்கான்னு கேப்பாண்டி. பசு, அழாத. இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி செய். அப்பா அம்மாட்ட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு. திரு வரட்டும். அப்புறம் திரு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். அப்புறம் திருவுக்கு ஓகேனா கல்யாணம் நடக்கட்டும். இல்லாட்டி திருவே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. சரிடி, நான் நீ சொன்னபடியே செய்யறேன். அப்பா அம்மாட்ட கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுறேன். சரிடி. திரு இந்த மாதிரி நினைச்சுதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா திரு நீ என்ன பார்க்கவே வரல. கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னனால கடக்கடன் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சாரி திரு. எனக்கு என்னாச்சு என்னன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அதனால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல திரு. இத நீ கேட்டா கெட்டி மேளம் கெட்டி மேளம். திரு நான் உன்கிட்ட தம்பி, இந்தப்பா அங்க எத்த பொண்ணு கழுத்துல கட்டு. சரிங்க. திரு உங்களை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சா? அதனால தாங்க பேசலான்னு வந்தோம். திருவாசுகி மீட் பண்ணியாச்சு, கல்யாணமும் முடிஞ்சது. ஆனா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், என்னடா ஆச்சு? அதாங்க வாசுகி, எனக்கு என்ன பிரச்சனைன்னு. அதுதாங்க இனிமேல் கதையேவும். ஆனா ஒண்ணுங்க, நான் தான் திருவோட வாசம் செய்பவள்னு திருவுக்கு இப்போதைக்கு தெரியாது. திருவுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வீட்ல பார்த்த பொண்ணு, அவ்வளவுதான். வீட்ல பார்த்த பொண்ணா இருந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை, என்னாச்சு? இதெல்லாம் திரு எப்படி பாத்துக்கிறான், என்ன எப்படி எல்லாம் கேர் பண்ணிக்கிறான், அதெல்லாம் இனிமேல் பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. இனிமேல் கொஞ்சம் விறுவிறுப்பா அழகா கதை மூவ் ஆகும். உங்களோட கல்யாணத்துக்காக தாங்க இவ்வளவு நாள் வெயிட்டிங். ஆமாங்க, நீங்க வேற திருவாசுகி மீட் பண்ண வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அதனாலதான் இனிமேலும் மீட் பண்ணாம இருக்க கூடாதுன்னு ஒரே இதான் மீட் பண்ண வச்சு கல்யாணத்தையும் முடிச்சிட்டோம். இனி நம்ம கிராமத்துல உள்ள பாக்கியம், வேணி அவங்களோட கதை, அப்புறம் நம்ம ராம் சிவானி இவங்க எல்லாரோட கதையும் இனிமேல் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா விறுவிறுப்பா ஜாலியா போகுங்க. அப்புறம் என்னோட கதை சோகம் அப்படி இப்படின்னு அழுவாச்சியா இருக்கும்ல நினைக்காதீங்க. கொஞ்சம் ஃபீலிங் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நாங்க இப்பவும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா தாங்க போவோம். எங்களை பாக்குற உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். சரிதானே? அப்புறம் என்னடா ஊர்ல இந்த மாதிரி காமிச்சிங்க, டக்குன்னு 2 மாசத்துக்கு அப்புறம் சொல்லி கல்யாணத்தையே முடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் தாங்க கதையே இருக்கு. அதுக்காக தான் 2 மாசம் போட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டோம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கணும்ல, அதுக்காக தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
எப்போதும் போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட அழகாய் பூக்குதே கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாங்க, ராம் சிவானிக்கு அழகாய் பூத்துருச்சு, எங்களுக்கு தனித்தனியா பூத்துச்சு. ஆனா அதை நம்ம அட்மின் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. அதுக்காக இனிமேல் பூக்காதுன்னா நினைக்காதீங்க. திரும்பவும் எங்களுக்கு பூக்கும். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. லைஃப்ல ஆரம்பத்துல இருந்து சந்தோஷமா இருக்கிறத விட கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது அது ஒரு தனி சுகம்தான். அது எப்படின்னு பார்க்கலாம். சரி ஓகேங்க, ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறோம். பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பாய். வரோங்க. அழகாய் பூக்குதே